Hi. Welcome to Stock Royal YouTube channel. DCM Sriram and Oberoi Realty இந்த ரெண்டு ஸ்டாக்கும் இன்னைக்கு Q1 ரிசல்ட்டை வெளியிட்டிருக்கிறான் ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ். ஸோ Oberoi Realty வந்து ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி, அந்த DCM Sriram வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கிற ஒரு கம்பெனி. குஜராத்தில் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம Oberoi Realty பற்றி பார்த்துருவோம். ஸோ வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டு இருங்க. அடுத்து வரப்போகிறது Oberoi Realtyயோட சார்ட். ஸோ மேலே இருக்கிற சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும், மார்க்கெட் கேப் வந்து 66,706 ரூபா, கரண்ட் ப்ரைஸ் வந்து 1,835 ரூபா, ஹை அண்ட் லோ அதாவது 52 வீக் ஹை 2,350 ரூபா வரைக்கும் போயிருக்குது, 1,440 ரூபா வரைக்கும் குறைஞ்சிருக்குது. பி ரேஷியோ 30.8 அதாவது 30.8. புக் வேல்யூ 432 ரூபா இருக்கிற கம்பெனி கொஞ்சம் ஹை வேல்யூ தான். டிவிடெண்ட் yield 0.44%, ROCE 17.7%, ROE 14.7% இருக்கிற கம்பெனி. ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபா இருக்கிற கம்பெனி. இப்போ நம்ம இந்த கம்பெனியோடைய ஏர்னிங் ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு இருக்கோம். நெட் ப்ராஃபிட் டவுன் 28% இயர் ஆன் இயர். இப்போ வந்திருக்கிற ப்ராஃபிட் வந்து 421.2 crores. கம்பேர் வித் இயர் ஆன் இயர் போன இயரோட கம்பேர் பண்ணும்போது 585 கோடி ரூபாய் இருந்திருக்குது. ஸோ 28% ப்ராஃபிட் வந்து டவுன் ஆயிருக்குது. அந்த ரெவன்யூவும் டவுன் ஆயிருக்குது 29.7%. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 987 கோடி ரூபாய் வந்திருக்குது இந்த வருஷத்துக்கு. போன வருஷம் 1,405 கோடி ரூபாய் இருந்தது இயர் ஆன் இயர். எபிட்டா டவுன் ஆயிருக்குது 36%, 520.40 crore. போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது 815 கோடி ரூபாய் இருந்திருக்கு. மார்ஜின் வந்து டவுன் ஆயிருக்குது 52.7% வெர்சஸ் 58.6 இயர் ஆன் இயர். ஸோ இதெல்லாம் வந்து டவுன்ல இருக்குன்னு கவலைப்பட வேணாம். Oberoi Realtyன்றது ஒரு பாரம்பரியமிக்க சிறப்பான இந்தியன் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிட்டு இருக்கிற கம்பெனி. ஸோ இதை நம்பி வாங்கலாம். ஏன்னா குறைவாக இருக்கும்போது தான், ஸ்டாக் ப்ரைஸ் குறைவாக இருக்கும்போது தான் வாங்கினீங்கன்னா நிறைவான ப்ராஃபிட்டை அள்ளிக்கிட்டு போகலாம். ஸோ அதை மனசில் வச்சுட்டு இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது DCM Sriram. ஸோ DCM Sriram பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஸ்ரீராம் குரூப்போடது, ஸ்ரீராம் சிட்டி யூனியன், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் அந்த மாதிரி ஒரு குரூப்போடது. ஸோ இந்த குரூப்போடைய இந்த ஸ்டாக்குடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 21,651 கோடி ரூபாய் இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 1,389 கோடி ரூபாய் இருக்குது. 52 வீக் லோ, 52 வீக் ஹை 1,475 ரூபாய், 52 வீக்கு ஹை. லோ வந்து 903 ரூபாய். ஸ்டாக் பி வந்து 37 ரூபா. புக் வேல்யூ வந்து 448 ரூபாய் இருக்கிற கம்பெனி கொஞ்சம் ஹை வேல்யூ தான். டிவிடெண்ட் yield 0.65% நல்ல டிவிடெண்ட் yield. ROCE 11.4% நல்ல ROCE. ROE 8.66%. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய் இருக்கிற ஒரு கம்பெனி. டிவிடெண்ட்டும் கூடிய சீக்கிரத்தில் அறிவிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்பெனி இப்போ ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க இந்த குவார்ட்டரில். ஸோ மேலே இருக்கிற சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும், இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் 13% அதிகரிக்கு. இந்த இயர் வந்து 113 கோடி ரூபாய் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. போன இயர் வந்து இயர் ஆன் இயர் 100 கோடி ரூபாய் தான் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. ரெவன்யூ 12.4% அப்பர் சைடில் தான் இருக்குது. 3,455 கோடி ரூபாய் ரெவன்யூ பண்ணியிருக்காங்க இந்த இயர் எண்டில். போன இயரில் 3,037 கோடி ரூபாய் தான் இருந்திருக்குது. எபிட்டா மார்ஜினும் அதிகமாக இருக்குது 22.2%, அதாவது 303 கோடி ரூபாய். போன இயரை கம்பேர் பண்ணும்போது 248 கோடி ரூபாய் தான் இருந்திருக்கு. மார்ஜின் அட் 8.8% வெர்சஸ் 8% அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தனியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ மார்ஜினும் வந்து 8.8 இருக்குது 8% இருந்து. ஸோ ஒரு நல்ல கம்பெனி தான். புக் வேல்யூ நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஸ்ரீராம் DCM Sriram யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்கி பயனடைங்க. பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது இந்த ஸ்டாக்கு, கொஞ்சம் குறையட்டும், வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக குறைஞ்சி வரும் மார்க்கெட் ப்ரைஸு. அப்புறம் முக்கியமான ஈவெண்ட் ஃபெட் மீட்டிங் இருக்குது. ஃபெட் மீட்டிங் அப்புறம் யாருன்னா புது இன்வெஸ்டர்ஸ் இருந்தால் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. பிஃபோர் தட் வேண்டாம். ஏன்னா ஃபெட் மீட்டிங் ப்ளஸ்
ட்ரம்ப்போட டாரிஃப் பிளான்ஸ் 90 டேஸ் கம்ப்ளீட் ஆக போகுது.